கடந்த 4000 வருட காலமாக நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 2 வருட காலமாக தடை ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் இன்று காங்கேயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்லமுத்தையா, விவசாய சங்கத்தில் செல்லமுத்தையா, திரு நலசாமி ஐயா, ரோட்டரி கிளப் மற்றும் பல அமைப்புகள் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து நாளானிக்கு பொங்கல் முடிந்ததும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு, ரேக்லா போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்துடைய பாரம்பரியமிக்க விளையாட்டாக இருக்கிற ஜல்லிக்கட்டை இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய இனங்களை காப்பதற்கு ஜல்லிக்கட்டு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதை தடை செய்திருக்கிற வெளிநாட்டு சக்திகளை மிக வன்மையாக கண்டித்து காங்கேயம் காளை இனத்துடைய பிறப்பிடமாக இருக்கிற காங்கேயத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி மீண்டும் ஜல்லிக்கட்டை நடத்துவோம், காங்கேயம் காளை இனங்களை காப்போம் என்று சபதம் ஏற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாளை மறுதினம் கொங்கு மண்டலத்திலே ஜல்லிக்கட்டு நடக்கிற புது செய்தியை அண்ணன் சொல்லுவரலன் செல்லமுத்தவர்கள் தலைமையிலே அழகுமலையிலே ஜல்லிக்கட்டு வருகிற 17ஆம் தேதி மதியம் நடைபெறுகிறது. கொங்கு மண்டலத்தின் சார்பில் இருக்கிற காளை இன வீரர்கள், காளைபிடி வீரர்கள், காளை வைத்திருப்பவர்கள் ஒன்று கூடி காளை இனங்களை காப்போம், தமிழனுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்போம் என்று சபதம் ஏற்றுக் கொள்கிறோம். பொங்கல் நாளிலே இந்த ஜல்லிக்கட்டு என்ற தமிழர்களுடைய வீர விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டை தடை செய்திருப்பது தமிழர்களுடைய உணர்வுகளை, தமிழர்களுடைய கௌரவத்தை, மானத்தை, மரியாதையை தடை செய்திருப்பதாக கருதுகிறோம். இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் இளைஞர்களும் அத்துணை மக்களும் எழுச்சி கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புகிற பொழுது மத்திய மாநில அரசுக்கு தடை நீக்காவிட்டால் நிச்சயமாக தமிழகம் பூராவிலும் எல்லா கிராமங்களிலும் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது தடையை மீறி. அதே போல அழகுமலையிலே 17ஆம் தேதி மதியம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. எத்தனை தடை வந்தாலும் சரி, அது வேகத்தடை வந்தாலும், மின்தடை வந்தாலும், எந்த தடை வந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம். ஏனால் எங்களுடைய மான மரியாதை, கௌரவத்தை காக்கின்ற பிரச்சனை வடநாட்டிலே இருக்கிறவர்களும் அந்நிய சதி, இது சர்வதேச சதி, இது இந்த சதியை முறியடிப்போம், ஜல்லிக்கட்டை நடத்துவோம்.